Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு vlog தான் பார்க்க போறோம். A day in my life. Sunday எப்படி என்னோட டே போகும் அத பத்தி தான் பார்க்க போறோம். So morning வந்து டிஃபன் தோசை சட்னி இத சாப்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் grocery items and vegetables எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வாங்கிட்டு வந்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சில ஐட்டம்ஸ் வந்து ஏற்கனவே எனக்கு ஸ்டாக் இருக்குது, அதனால் சில ஐட்டம்ஸ் வாங்கலை. எது இதெல்லாம் இல்லையோ நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி லிஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை மட்டும் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து மட்டன் எடுத்தனால நாங்கள் வரும்போதே சிக்கனும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வீக் சிக்கன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ண மெனு என்னென்னா சிக்கன் பிரியாணி, chicken 65, onion raita, pepper chicken, chili chicken, chicken gravy, அடுத்து சர்பத். இதுதான் பிளான் பண்ணி வச்சோம். பக்கம் முடிச்சிட்டோம். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ 1 வீக்குக்கு தேவையானது எடுத்து நான் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65க்கு ஒரு பாத்திரத்தை சிக்கன் 65 மசாலா போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் லெமன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. அப்புறம் நம்ம சிக்கன்லேயும் கழுவின தண்ணி அதுவும் கொஞ்சம் இருக்கும், அதோடு சேர்த்து ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாகவே பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அதோட லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி 2 hours ஊற வச்சிடலாம். அடுத்து பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு இதை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டேன். நல்லா வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆட்டும். அடுத்து சிக்கன் போட்டு மசாலா பொடி, என்னென்ன மசாலா பொடி போட்டேன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, லைட்டாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் இதுக்கு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றியாச்சு. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றினோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசி பெப்பர் போட்டு ஒரு 2 கிண்டி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வேக போட்டாச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் கொய்யாப்பழம் எடுத்து மிளகாய் தூள் உப்பு கொஞ்சம் போட்டு கொடுத்தாச்சு. இதை வேக வச்சதை ஆஃப் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம எண்ணெய் பிரிகிறது ஈஸியாக பிரிஞ்சிடும். ஸோ இப்போ கிரேவிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 2 புதினா கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா அது நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் தக்காளி வேக போட்டு அரைச்சோம்ல அதை கொஞ்சம் போட்டுடலாம். நீங்கள் அந்த மாதிரி வேக போட்டு கொஞ்சம் அரைச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் வேக போட்டு அரைச்சிங்கன்னா வந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிடும். ரொம்ப நேரம் வந்து எண்ணெய் பிரியறதுக்கு வெயிட் பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் வேகமாக எண்ணெய் பிரிஞ்சிடும். எனக்கு இங்கே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சிக்கனும் போட்டாச்சு. சிக்கன் போட்டு மசால் பொடி எப்பயும் போல் மிளகாத்தூள், தனியா பொடி, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி, அதுக்கடுத்து எவ்வளோ தண்ணி வேணுமோ
எப்பயும் போல் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி நிறைய சிக்கன் வந்து விடும். ஸோ எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அந்த கிரேவி பிடிக்கும்னு நான் ரொம்பவும் தண்ணி ஊற்றலை. அடுத்து உப்பு போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 சவுண்டு விட்டுருவோம். சிக்கன் கிரேவியும் ரெடி. அடுத்து இப்போ ஆனியன் ரைத்தாக்கு கேரட், நான் இப்போ கேரட் போடுவேன். கேரட் நல்லா கொஞ்சம் துருவி அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தையும் நம்ம அதில் போட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரண்டியில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயத்தையும் நல்லா அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணோம்னா நல்லா வெங்காயம் தயிர் அதில் இறங்கிரும். இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 பார்க்கலாம். இதுக்கு எண்ணெயை நல்லா சூடாக்கி ஒரு பீஸாக போட்டு எடுத்துடலாம். இதை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, ஒரு மாதிரி சவக்குன்னு ஆயிரும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க. நானும் கரெக்டாக எடுத்துட்டேன். அடுத்த செட்டும் போட்டும் அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து நம்ம சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு எப்பயுமே நான் புதினா மல்லியை அரைச்சி தான் நான் போடுவேன். அதோடு சேர்த்து அந்த பிரியாணி ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த நட்சத்திரப்பூ, இது எல்லாமே வந்து அரைச்சி தான் போடுறது. அரைக்காமல் போட்டாச்சுன்னா பசங்க எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ அதனால் நான் புதினா மல்லியோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருவேன். அடுத்து குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண மிச்ச எண்ணெய் இருக்கும், அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா தனித்தனியாக வெட்டி போட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுறலாம். அடுத்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற புதினா மல்லி பிரியாணி ஐட்டம் இதெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ்லாம் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனவனையும் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சிடலாம் இதில். அடுத்து கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசால் பொடியெலாம் ஆட் பண்ணலாம். பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், அடுத்து கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடாமல் சும்மா மேலேயே வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறது. அதுக்கடுத்து தண்ணி எவ்வளோ, நான் இன்றைக்கி 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அந்த 5.5 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் எடுத்து நம்ம புதினா மல்லி அரைச்ச மிக்ஸி அதை நல்லா கழுவி அதை ஊற்றிக்கலாம். அடுத்து மிச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். எனக்கு 3.5 டம்ளர் அரிசிக்கு நான் பிரியாணி வைக்கிறேன் நான். அதுக்கடுத்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி தான், எப்போயுமே பிரியாணி சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். சீரக சம்பா அரிசி போட்டாச்சு. இந்த அரிசி வேகும் போது வீடு ஃபுல்லாக அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இந்த அரிசி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் எல்லோரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்து மூடி வச்சுட்டு விசில் போட்டு 2 விசிலு 10 நிமிஷம் சிம்மு கரெக்டாக இருக்கும். அடுத்து சில்லி சிக்கனுக்கு அந்த ரோஸ்ட் பண்ண மிச்ச எண்ணெய் அதை எடுத்து அது வடச்சட்டியில் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம் போடணும். கொஞ்சம் வெங்காயமே கொஞ்சம் க்யூப்பாக குட்டியாக இல்லாமல் க்யூப்பாக கட் பண்ணி போடணும்.
அடுத்து கேப்சிகம் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து அப்படியே ஒதுக்கிடுவாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரோஸ்ட் பண்ண சிக்கனில் கொஞ்சம் எடுத்து இதில் சில்லி சிக்கனை மாற்ற போகிறோம். அதுக்கு நல்லா சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி இதை வேக விட்டுறலாம். அடுத்து இன்றைக்கி சண்டேயில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம், இந்த ஃப்ரிட்ஜோடு இதெல்லாம் எடுத்து அந்த ஃப்ரிட்ஜோட மேட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி பால்கனியில் காய வச்சாச்சு. காய வச்சுட்டு வந்து இதையும் கொஞ்சம் ஒரு கிண்டி விட்டாச்சு. சில்லி சிக்கன் ரெடி. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் மீல்ஸ் ரெடி. அடுத்து பால்கனியில் காஞ்சதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது திங்ஸில் போட்டு ஷீட் விரிச்சாச்சு. அடுத்து கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண குக்கர் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. அடுத்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஆஃப்டர்நூன் ஆப்பில் பசங்க பார்க் கூட்டு போகலான்ட்டு பார்க் போனாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்க் போய், ரேராக தான் போனது. நாங்கள் பார்க் போன நேரத்தில் யாரும் இல்லை. ஸோ தனியாக பசங்க நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. இவங்க விளையாண்டு முடிச்சிட்டாங்க. நானும் ஒரு சின்ன வாக் போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்க ஹோம்ஒர்க் பண்ணாங்க. பையன் மேக்ஸில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கடுத்து சின்ன பையனுக்கு வந்து கொஞ்சம் ஏபிசிடி நல்லா எழுதுவான். பட் இருந்தாலும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இன்னும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் உட்காந்து எழுத வச்சது. அஸ்யூஷுவல் குறும்பத்தனம் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் இதை எழுத மாட்டேன், அவ்வளோதான் எழுதுவேன் அப்படி இப்படின்னா கொஞ்சம் அவனை அப்படி இப்படின்னு பண்ணி அவனையும் கொஞ்சம் எழுத வச்சாச்சு. அடுத்து மூத்த பையனுக்கு அவங்க ஸ்கூலில் ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ண சொன்னாங்க, ரிடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு நேற்றே அவன் வரைஞ்சி வச்சிட்டான். இன்றைக்கி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து அதுக்கு கலர் பண்ணி நாளைக்கு மேம்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கலரிங் ஒர்க்கெல்லாம். நைட்டுக்கு வந்து தோசையும் மத்தியானம் வச்ச சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் பால் வச்சுருக்கோம். இதில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு ரெடி பண்ணிட்டோம் நைட்டு குடிக்கிறதுக்கு. இதோடு இன்றைக்கி டே வந்து சந்தோஷமாக முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.